மேலும் இந்த மாத தொடக்கத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம். அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உத்தியோகம், தொழிலில் இரண்டிலும் நல்ல பலன்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் ஏற்றம் காணப்படும். தொழிலில் லாபம் அதிகமாகும். முதலீடுகளில் லாபம் சிறப்பாக இருக்கும். சொந்த வீடு, நிலம், வண்டி, வாகனம், ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் முன்னேற்றம் காணப்படும். மனதில் மகிழ்ச்சி நிலைக்கும். சுபகாரிய தடைகள் விலகும். திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட காரியங்களில் அடுத்தடுத்து வீடு தேடி நல்ல செய்தி வரும். உங்களின் வாக்குஸ்தானம் பலமடைகிறது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி எல்லா இடங்களிலும் நல்ல பெயர் வாங்குவீர்கள். சமூகத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். மனதில் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். எதிர்பார்த்த காரியங்களுடன் நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்களும் நடைபெறும். உத்தியோகம், தொழிலில், வியாபாரம், கல்வி ஆகியவற்றில் இருந்த தடைகள் முழுமையாக விலகும். உங்களின் முயற்சிக்கு கைமேல் பலன் கிடைக்கும். புதிய முதலீடுகளில் ஈடுபடுவீர்கள். மனதில் இருந்த குழப்ப நிலை விலகும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இறங்கிய காரியங்களில் எல்லாம் வெற்றி குவியும். உத்தியோகத்தில் இதுநாள் வரை தடைப்பட்ட பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் போன்றவை நிகழும். பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். சிலருக்கு புதிய உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அரசு தொடர்பான காரியங்களில் வெற்றி கிடைக்கும். சிலருக்கு அரசு கௌரவம் தேடி வரும். தோல், காது, மூக்கு, தொண்டை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருப்போர் அதில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம். வாகனங்கள் ஓட்டும் போது கவனம் வேண்டும். எதிலும் நேர்முறையாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் வழிபாடு செய்வது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் தான் ராசி மற்றும் லக்னத்திற்கு அதிபதி. உங்கள் கடன், நோய், பகை உள்ளிட்ட 6ஆம் இடத்துக்குரியவர். இந்த நிலையில் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 11வது இடமான லாபஸ்தானத்தில் வந்து அமரப்போகிறார். பல மகிழ்ச்சியான தகவல்களுடன் அற்புதமான பலன்களையும் கொடுக்க போகிறார். கடந்த 3 மாதங்களாக உங்கள் ராசிநாதன் நீச்ச நிலையில் கேது பகவானுடன் இருந்தார். இதனால் ஏராளமான பிரச்சனைகள் வந்திருக்கும். காரியங்களில் தடைகள் வந்திருக்கும். மகிழ்ச்சி, பணம், லாபம் ஆகியவற்றை குறிக்கும். 11வது இடத்தில் செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகிறார். மனதில் இருந்த சங்கடங்கள் நீங்கி மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். உத்தியோகம் மற்றும் தொழிலில் லாபம் நன்றாக இருக்கும். பணவரவு சிறப்பாக இருக்கும். இந்த 48 நாட்கள் வாழ்க்கையின் அற்புதமான நாட்களாக மாறப்போகிறது. மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். கடந்த கால தடைகள் நிவர்த்தியாகும். இறங்கிய காரியங்கள் எல்லாம் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். உத்தியோகம், தொழிலில் உங்களின் தனித்திறமையால் சமூகத்தில் தடம் பதிப்பீர்கள். உங்களின் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களின் ஆரோக்கியம் மேம்படும். பொருளாதாரம் உயர்வதால் கடன் சுமை குறையும். வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். எதிரிகள் பலவீனமாவார்கள். உங்கள் எதிரிகளை சாமர்த்தியமாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். மனதில் இருந்த எதிர்மறை சிந்தனை நீங்கி நேர்மறை சிந்தனை அதிகரிக்கும். ஏனென்றால் மனதில் தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். தொழிலில் சிறப்பான லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அரசு பணியில் இருப்போருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் உள்ளிட்ட பலன்கள் கிடைக்கும். உத்தியோகம், தொழிலில், சமூகத்தில் அதிகாரம் படைத்தவர்களாக மாறுவார்கள். சமுதாயத்தில் உங்களின் செல்வாக்கு உயரும். அரசு வேலைக்கு முயற்சி செய்வோருக்கு, தேர்வு எழுதியவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். சீருடை சம்பந்தப்பட்ட பணிகள் நிச்சயம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கும் இந்த காலம் உயர்வை கொடுக்கும். அரசு ஒப்பந்தம் உள்ளிட்ட பணிகள் நல்லபடியாக நடக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகும். எதிர்பாராத இடங்களில் இருந்து பணவரவும் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உத்தியோகம், வீடு, தொழிலில் உரிய மாற்றங்கள் நிகழும். வெளிநாடு முயற்சி செய்வோருக்கு ஜெயம் உண்டாகும். இன்ப அதிர்ச்சியாக அதிர்ஷ்டங்கள் வீடு தேடி வரும். நீங்கள் யாரென்று சமூகத்திற்கு நிரூபிப்பீர்கள். சமூகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். அதாவது ஜோதிடத்தின்படி சில ராசிகள் இயற்கையாகவே பயணத்தை விரும்பும் குணம் கொண்டவர்கள். அந்த ராசிக்காரர்களுடன் பயணம் செய்வது அவர்களின் தனித்துவமான குணங்களால் உங்கள் பயணத்தை சிரிப்பு, சுவாரஸ்யம் மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த மறக்க முடியாத அனுபவமாக மாற்றும். மேலும் பயணம் என்பது வாழ்க்கையில் மிகப்பெரிய அனுபவங்களில் ஒன்று. புதிய இடங்களை காண்பது, வெவ்வேறு கலாச்சாரங்களை அனுபவிப்பது, அந்த நாட்டின் உணவு பழக்கவழங்கள் மற்றும் கலைநுட்பங்களை ரசிப்பது மனதில் மகிழ்ச்சிகளையும் புத்துணர்ச்சியும் ஏற்படுத்துகிறது. ஆனால் எல்லா ராசிகளும் சமமான பயண அனுபவத்தை ரசிப்பதில்லை. ஜோதிட ரீதியாக சில ராசிகள் இயற்கையாகவே சுற்றுலாவை விரும்பும் தன்மையுடன் பிறந்தவர்கள். அவர்களுடன் பயணம் சென்றால் அது எப்போதும் சிரிப்பு, சுவாரஸ்யம் மற்றும் மகிழ்ச்சியால் நிரம்பும்.
அந்த ராசியில் விருச்சிக ராசியும் ஒன்று. விருச்சிக ராசி ஆழமான ஆர்வம் கொண்டவர்களாகவும் உணர்ச்சி மிகுந்தவர்களாகவும் பிறக்கின்றனர். ஜோதிட ரீதியாக அவர்கள் சிக்கல்கள் வந்தாலும் தீர்வை கண்டுபிடிக்கும் திறமை கொண்டவர்கள். அவர்களின் ஆர்வம், உற்சாகம் தாராளத்துடன் பயண அனுபவத்தை நினைவில் நிறைந்த மகிழ்ச்சியாக மாற்றும். சாதாரண இடங்களும் அவர்களுடன் போனால் மறக்க முடியாத நினைவுகளாக மாறும். ஜோதிட ரீதியாக மிதுனம், துலாம், மகரம் மற்றும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் இயற்கையாகவே சுற்றுலா ஆர்வம் கொண்டவர்கள். அவர்கள் எப்போதும் புதிய இடங்களை கண்டு பார்ப்பதில் மகிழ்ச்சியுடன் அனுபவிப்பது மற்றும் சுற்றியிருப்போருக்கு சந்தோஷம் தருவதில் முனைப்புடன் இருப்பார்கள். அதிலும் முக்கியமாக ஜோதிடத்தின்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தனித்துவமான குணாதிசயங்களையும் வாழ்க்கை முறையும் கொண்டவர்கள். எல்லோரும் எப்போதும் திறந்த மனதுடன் இருப்பதில்லை. சிலர் தங்கள் தனிப்பட்ட விஷயங்களை பற்றி அதிகம் வெளிப்படுத்தாமல் அதை மறைப்பதில் மிகவும் திறமையானவர்களாக இருப்பார்கள். அவர்களின் தனி உரிமை மீதான விருப்பம், கட்டுப்பாடு அல்லது மர்மம் மீது ஈர்ப்பு ஆகியவை இதற்கு காரணமாக இருக்கலாம். அதேபோல் இங்கே இரகசியங்களை மிகவும் பாதுகாப்பவர்கள் என கருதப்படும் முக்கிய ராசிகளில் விருச்சிக ராசியும் ஒன்று. விருச்சிக ராசிக்காரர்கள் இரகசியம் என்று வந்தால் முதலிடத்தில் இருப்பவர்கள். செவ்வாயால் ஆளப்படும் இவர்களுக்கு ஆழமான உணர்ச்சிகள் மற்றும் சக்தி வாய்ந்த உள்ளுணர்வு உள்ளது. அவர்கள் பிறருக்கு எதை பகிர்வது என்பதை கவனமாக தேர்ந்தெடுப்பார்கள். தங்கள் தனிப்பட்ட விஷயங்களை கடுமையாக மறைத்து வைப்பதோடு பிறரின் இரகசியங்களை அறியவும் வல்லவர்கள். அதேபோல் விருச்சிக ராசியினருக்கு அற்புதமான காலகட்டமாகவே இருக்க போகிறது. 40 நாட்களுக்குள் நல்ல விஷயங்கள் நடக்கும். அந்த வகையில் வரும் 40 நாட்களுக்குள் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகும் மாற்றங்கள், நன்மைகள், தெய்வ வழிபாடுகள் குறித்து பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமான 11வது இடத்தில் சூரியன், கேது, சந்திரன் சேர்க்கை நடைபெற உள்ளது. இதனால் உங்களுக்கு எல்லாவற்றிலும் லாபங்கள் அதிகரிக்கும். உத்தியோகம், தொழிலில் லாபம் 2 மடங்காகும். இறங்கிய காரியங்களில் எல்லாம் வெற்றிகள் குவியும். கடந்த காலங்களில் தடைப்பட்ட இழுபறி காரியங்கள் நிறைவேறும். குறிவைத்த இலக்குகள் நிச்சயமாக நிறைவேறும். உங்களின் தெளிவான செயல்பாட்டால் இலக்குகளை எளிதாக அடைவீர்கள். பெரிய பொறுப்புகள் தேடி வரும். எதிர்பாராத அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு போன்ற நன்மைகள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள், வழக்குகள் உள்ளிட்டவற்றில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். விட்டதையெல்லாம் பிடிக்கும் காலம். எதிர்பார்த்த இடத்தில் புதிய கடன் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். தொழிலில் விரிவாக்கம் செய்வீர்கள். கனடா, அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கண்டம் உள்ளது. அவர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். மருத்துவத்துறையில் உள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட அனைவரும் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வைட்டமின், கால்சியம் குறைபாடு, கால் முட்டி பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. எனவே ஆரோக்கியங்களில் எச்சரிக்கை வேண்டும். அதிகம் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய ஆடம்பர பொருட்கள் உடையும். நண்பர்கள், நெருங்கிய உறவினருடன் வாக்குவாதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. எனவே வீண் விவாதத்தை தவிர்த்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இரவு நேர பயணம், தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். பதற்றம், கோபம் ஆகியவற்றை தவிர்க்கவும். செம்பு பாத்திரம், கோதுமை வாங்கி தானம் செய்வதால் நற்பலன்கள் கிடைக்கும். உங்கள் வீடு அருகே உள்ள சிவன் கோவில் சென்று வழிபடுவது முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக ஜோதிட ரீதியாக சூரிய கிரகணம் பல மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. சிலருக்கு சாதகமாகவும் சிலருக்கு எதிர்மறையாகவும் இருக்கின்றன. இந்த ஆண்டின் கிரகணம் முக்கியமாக மகாலய அமாவாசை மற்றும் சூரிய சனி பகவான் இணைப்பு ஒன்றாக நடைபெறும் காரணமாக சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக முக்கியமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தியது. தொழில், செல்வம், வேலை மற்றும் திருமணத்தில் சில ராசிக்காரர்கள் நேர்மறையான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம்.